தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த பிரபலங்கள் மற்றும் அவர்களின் தோற்றுப்போன வாரிசுகளை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நாம பார்க்க போறது இயக்குனர் பி. வாசு. இவர் தமிழில் ரஜினி போன்ற முன்னணி நடிகர்களை வச்சு தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தியில் பல பிளாக்பஸ்டர் திரைப்படங்களை கொடுத்திருக்காரு. ஆனால் அவரோட பையன் சக்தி தமிழ் திரைப்பட உலகில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. இது போதாதுன்னு பிக் பாஸ்ல கலந்துகிட்டு தனக்கிருந்த பேரையும் கெடுத்துக்கிட்டாரு. நடிகர் மற்றும் இயக்குனருமான பாண்டியராஜன் இயக்குனர் பாக்கியராஜிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி பின்னர் தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென ஒரு தனி இடம் பிடித்தார். இவர் தற்போது வரை நடிகராகவும் நடித்து வருகிறார். இவருடைய மகன் நடிகர் பிரித்திவிராஜன் திரை உலகில் இன்னும் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடியாமல் உள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான நடிகர் சத்யராஜ் ஆரம்பத்தில் வில்லனாக நடித்து பின்னர் ஹீரோவாக 90களில் மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு முன்னணி நடிகராக வலம் வந்தார். ஆனால் அவரது மகன் சிபிசத்யராஜ் தற்போது வரை நல்ல படம் அமையாமல் தடுமாறி வருகிறார். தமிழ் திரையுலகில் ஒரு முடிசூடா மன்னனாக இருந்தவர்தான் நடிகர் கேப்டன் விஜயகாந்த். ஆரம்பத்தில் 1-2 படங்களில் வில்லனாக நடித்தாலும் பின்னர் ஹீரோவாகி மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த மனிதராக மாறினார் கேப்டன் விஜயகாந்த். இவர் விஜய் மற்றும் சூர்யாவின் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுடைய கெரியரின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவினார். ஆனால் இவரது மகனான சண்முகபாண்டியனின் முதல் 2 படங்களும் ரசிகர்களிடையே போதுமான வரவேற்பை பெறவில்லை. தம்பிராமையா தமிழக திரைப்படத்துறையின் நடிகரும் இயக்குனருமாவார். வடிவேலு நடித்த இந்திரலோகத்தில் நா அழகப்பன் என்னும் படத்தை இவர் இயக்கியுள்ளார். இவர் கும்கி, கழுகு, தலைவா ஆகிய திரைப்படங்களில் நடித்துள்ளார். மைனா திரைப்படத்தில் இவரின் நடிப்புக்காக இவர் துணை நடிகருக்கான தேசிய விருதினை வென்றுள்ளார். இவர் பொதுவாக நகைச்சுவை வேடங்களில் பிஸியான நடிகராக நடித்து வருகிறார். இவரது மகன் உமாபதி 1-2 படங்களில் நடித்தாலும் எதுவும் சொல்லிக்கொள்ளும்படி இல்லாமல் உள்ளது. நவரசநாயகன் கார்த்திக் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் மூலமாக அறிமுகமானார். 4 முறை ஃபில்ம்ஃபேர் விருதையும் 4 முறை தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதையும் மற்றும் கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளை தன்னுடைய சிறந்த நடிப்பிற்காக பெற்றுள்ளார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இவருடைய மகன் கௌதம் கார்த்திக் இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய கடல் படத்தின் மூலமாக அறிமுகமானார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இவர் தொடர்ந்து தோல்வி படங்களை மட்டுமே கொடுத்து வந்துள்ளார்.